என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உனக்கு உன் தாயானவள் ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தை அழிக்க 3 பெண்கள் திட்டம் போட்டுகின்றார்கள். அதில் ஒருவர் மட்டும் இந்த திட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த பதிவினை நீ முழுமையாக கேள் என் குழந்தையே. இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை அல்லவா கொண்டு வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று பெரிய சூழ்ச்சி ஒன்று உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள். அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கின்றார்கள் என்றும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயானவள் சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகு நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் உன் அம்மா நான் உள்ளதைத்தான் சொல்கின்றேன். அதற்கு முன்பாக நீ உன் அம்மா என் வாக்கினை கேட்டு முடிக்கும் முன்பே பகிர்ந்து இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்ன பங்கினை வகிக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சூழ்ச்சி வலைகளை எளிதாக அவர்கள் பின்னி விடலாம். ஆனால் உன்னை நெருங்குவது என்பது நிச்சயமாக முடியாத ஒரு காரியம் அல்லவா? இந்த அம்மா உன்னோடு துணை நிற்கும் பொழுது அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்துவிட முடியாது. என் குழந்தையே, உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது உனக்கு மிகவும் அவசியமான ஒன்று. என் குழந்தையே, அதைத்தான் உன்னிடத்தில் தெரிவிப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். அதனால் உனக்கு இன்று இந்த விஷயத்தை தெரிந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். எந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கின்றவர்கள், நம்மை சுற்றி இருக்கின்றவர்களாயினும் யாராக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நம் மீது எந்த விஷயங்களை தேவையில்லாமல் செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது. அந்த பக்குவத்தை எப்பொழுதுமே உனக்குள் வைத்திருக்க வேண்டும். என் குழந்தையே, ஒருவர் உன்னிடத்தில் பேசுகின்றார்கள் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்ற தன்மை வேண்டும். என் பிள்ளையே, அந்த தன்மைக்கும் உனக்குள் இருக்க வேண்டும். உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற ஒருவரால், அதாவது உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கே ஒரு சூழ்ச்சி வலையை பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய சூழ்ச்சி வலை உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இவர்களின் சூழ்ச்சி வலை இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக உன் கண்களுக்கு தெரிய போகின்றது. அவர்களினுடைய நினைப்பு என்ன தெரியுமா? யாரேனும் ஒரு சந்தேகமோ சிரித்தால், சந்தோஷமாக சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிப்பதே இல்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள் சிரித்து பேசிக்கொள்வதை அவர்களால் பார்க்கவே முடியவில்லை. யாரேனும் உன் குடும்பத்தில் சத்தமாக சிரித்து விட்டால் உடனே அங்கே அவர்கள் புழுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன சத்தம், இப்படியெல்லாம் சிரித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று மனதிற்குள் நினைக்கின்றார்கள். இதே சத்தம் அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு இனிமையாக இருக்கின்றது. என்னுடைய இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அப்படியென்றால் இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்றது. என்ன தெரியுமா? அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை. அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை. யார் இது போன்ற எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள், அவரை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே அவர்கள் வாழ்க்கையில் தப்பாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, ஆனால் அருகில் இருக்கின்ற நீ சந்தோஷமாக இருக்கின்றாய். உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பார்த்து அவர்கள் வயிற்றெரிச்சல் படுகின்றார்கள். இது ஒன்றுதான் காரணமே இன்றி வேறு எதுவுமே கிடையாது. என் பிள்ளையே, அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள்.
என் பிள்ளையே, மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போல தோன்றினால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு முன்பா ஆகிப் போய்விடும். உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போல தோன்றினாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு முன்பாகி எனக்கே தெரியும். அவர்கள் அதையெல்லாம் அறிந்திருக்கவில்லை என்றும், ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டுமே அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள், அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் என் குழந்தையே, அங்கு மனவேதனை அதனை கண்டு அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இது போன்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் எப்பொழுதுமே அவர்களுடைய குடும்பத்தை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர்களினுடைய எண்ணம் இல்லாமல் உன் குடும்பத்தை எப்படியும் அழிக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் இருக்கின்றது. அப்படியென்றால் இவர்கள் எந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்ய துணிந்து இருப்பார்கள்? என் பிள்ளையே, இவர்கள் இது போன்ற வேலைகளை செய்கின்றார்கள் என்றால் நான் இப்பொழுதே சொல்லிவிட்டேன். நீ அவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வரும் காலத்தில் உன்னுடைய இல்லத்திற்குள் உன்னுடைய உறவு ஒருவர் வந்தார். அந்த உறவு உன் இல்லத்திற்கு வந்து இவர்களுக்கு பிடிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அந்த உறவானது உன் இல்லத்திற்குள் வந்தால் யார் அந்த உறவோடு சண்டையிடுவார்கள்? அவர்களிடம் சென்று இவர் இந்த இடத்திற்கு வந்தார் என்று சொல்லிவிட்டால் அதனால் இல்லத்திற்குள் வந்து அவர்களின் உறவிற்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய பிரச்சனையை நடந்தேறி விடுகின்றது. இது போன்ற செயல்கள் செய்யக்கூடியவர்கள்தான் உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்றார்கள். இவர்கள் என்பதனை எப்பொழுதும் நீ தெரிந்து கொண்டாயோ? அம்மா சொன்னது யார் என்பதனை நீ புரிந்து கொண்டாயா? என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் ஏன் வந்திருக்கின்றார்கள், எதற்கு வந்திருக்கின்றார்கள், என்ன விஷயமாக இருக்கும், அப்படியா இருக்குமோ, இப்படி இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் கற்பனை திறனை அங்கே அலைப்பாய விட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, அவர்களின் கற்பனைக்கு எல்லை இல்லாமல் சென்று விட்டது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக நிலைத்து நிற்கப் போகின்றது. இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கை முழுவதுமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என் பிள்ளையே, சுற்றியிருக்கின்ற இது போன்ற மனிதர்களை முதலை நீ விலக்கி வைத்துவிடு. ஏனென்றால் அவர்கள் உனக்கு இது போன்ற செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து உன்னிடம் பேசுவது கிடையாது. உனக்கே தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னமோ உன்னிடத்தில் அருகில் உள்ளவர்கள்தான் எல்லா நேரத்திலும் உதவி செய்வது போல நடந்து கொண்டிருக்கும் இவர்களை உன்னிடத்தில் எப்பொழுதுமே அவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இங்கே சில மனிதர்கள் தன்னிடம் உள்ள நடிப்பினை கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்ரூபமாக அல்லவா நடித்து கொண்டிருக்கின்றார்கள். நீ வெள்ளந்தி மனதை கொண்டு இவர்களின் நடிப்பை எல்லாம் உண்மை என்று நம்பிவிடுகின்றாய். இந்த நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற விஷயங்கள் பின்னால் கஷ்டம் அனுபவிக்கும் விதமாக ஏற்பட்டு விடுகின்றது. யாரையும் நம்பக்கூடாது என்று சொன்னது அம்மா இது ஒரு காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நான் வந்துவிட்ட பிறகு இதையெல்லாம் நீ சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது போன்று நடிக்கின்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சேர்த்து கொள்ளக்கூடாது. இவர்களுக்கெல்லாம் எந்த பாவ புண்ணியங்களுமே பார்க்கக்கூடாது. எந்த விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு உங்களினுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர நல்லபடியாக திருந்தி வாழ வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைப்பது கிடையாது. உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பொழுதும் புரிய போவதும் இல்லை.
அதனால் என் பிள்ளையே, நீ யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு பழகு. நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.